பேத்திஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப். நம்ம மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா, நம்ம எவ்வளோக்கு மட்டன் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக அரிசி போட்டால் பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இஞ்சி பூண்டு போடும்போது இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சரி, இப்போ வாங்க நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவையாங்கிறத பார்த்துக்கலாம். மட்டன் 1/2 கிலோ, பிரியாணி அரிசி 1/2 கிலோ, தக்காளி சின்னதாக 2, இஞ்சி பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, புதினா கொத்தமல்லி, தயிர், ஸ்டார் அனீஸ் 1, பிரியாணி லீஃப் 1, லவங்கம் 3, ஏலக்காய் 4, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேங்காய் ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 4, சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம மட்டனை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டை நல்லா உரித்து கழுவி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோங்க. அதில் குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கும். அந்த ஹேர்லாம் இல்லாத மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு மட்டனை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, மட்டன் சின்ன ஆடாக இருந்துச்சுன்னா 5 விசில், பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இதுக்கு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியையும் நல்லா கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன பிரியாணி இலை, 3 லவங்கம், 4 ஏலக்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியனை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணுங்க. அந்த ஆனியனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். அப்போ தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் 4 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி மல்லி புதினா போட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா உடனே நான் கடையில் வாங்கி போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வீட்டிலையே ஆத்தென்டிக்காக பண்ண பிரியாணி மசாலா. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூனையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு தயிர் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கெட்டி தயிர் போட்டுக்கோங்க. நான் இங்கே மில்கி மிஸ்ட் கர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஹோம்மேட் கர்டாக இருந்தாலும் இல்லை கடையில் வாங்குறதா இருந்தாலும் எதுனாலும் போட்டுக்கலாம். கர்டையும் ஊற்றிட்டு தண்ணி 600 ml ஊற்றணும். மீட்லேயே ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிறதுல தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 500 ml 600 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அந்த மீட்டையும் இதில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இந்த மிக்சரோடு போட்டுருவோம். அரிசி போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப்பை இதில் ஊற்றி ஒரே ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸ் வாங்கிடும். ஸோ ஒரே ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி
மீடியம் ஃப்ளேமில் வந்து 7 minutes வைக்கணும். அதுக்கடுத்தது நம்ம தம் போடுற ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு தோசை தவாவை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிரியாணி நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா குக்கர், இல்லைனா பேனில் பண்ணிங்கன்னா அந்த பேன் அதோட தூக்கி அதில் வச்சு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ஹோம்மேட் டேஸ்டியான பிரியாணி ரெடி. இதுக்கு வீடியோக்கே அவ்வளோ லவ் கொடுத்த அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு புது ரெசிபியோடு பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.